सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये। हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम பாகவதான் ஸ்மராமி। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவத அனுபவம் என்ற தலைப்பில் நாம் சில ஸ்லோகங்களை அப்படியே பார்த்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் எத்தனை ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். 12வது ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம போட்டோம். 13வது ஸ்லோகம் பார்க்கணும். அதபும்பித் த்விஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசः ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். அதபும்பிர் த்விஜஸ்ரேஷ்டா, பிராமணர்களில் சிறந்தவர்களே அப்படிப்பட்ட சவுனகாதி முனிவர்களை பார்த்து சூதர் சொல்கிறார். அதபும்பிர் த்விஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசः ஸ்வ அனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். அதாவது அதபும்பிர், ஒரு மனுஷனானவன் செவ்வனே வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பதன் நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய சாரம். சம்சித்திர், அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியாம். பகவானுடைய சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம தர்மத்தினுடைய வெற்றி. நம்ம தர்மத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது. சம்சித்திர் ஹரிதோஷனம், அதான் நம்ம தர்மத்தினுடைய வெற்றி. அதுதான் நாம் கடைப்பிடிக்கிற வர்ணாச தர்மத்தினுடைய வெற்றி. என்னென்னா சம்சித்திர், நன்றாக வெற்றி பெற்றதுக்கு அடையாளம்னா பகவான் சந்தோஷம் அடையணும். வர்ணாசிரம விபாகசா, வர்ணாசிரம தர்மங்களை செவ்வனை கடைப்பிடித்ததனுடைய நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் தர்மங்களுடைய நோக்கமே. எல்லாமே யாகங்களுடைய நோக்கம், தபசுடைய நோக்கம், தர்மத்துடைய நோக்கம், எல்லாத்தினுடைய நோக்கமும் வேதத்தினுடைய நோக்கமும் பகவானை வாசுதேவனை உயர்வாக வாசுதேவனை சந்தோஷப்படுத்துறது தான் நோக்கமே. இதில் மறுக்க முடியாத உண்மை. அப்போ வர்ணாசிரம தர்மங்களை இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கெட்டு போச்சு. ரொம்ப ஏதோ கொஞ்சம் தர்மங்கள் நம்ம கடைப்பிடிச்சுன்னு இருக்கிறோம், இல்லற தர்மங்கள் கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம். ஆனாலும் அந்த தர்மத்துடைய நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் அப்படின்னு இங்கே க்ளீனாக சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில். என்னென்னா அதபும்பிர் த்விஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசா ஸ்வ அனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனுடைய நோக்கம் என்ன? சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவானை சந்தோஷப்படுத்துறது. பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பகவானை சந்தோஷப்படுத்தினா தான் நம்ம உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இல்லை தற்காலிக சந்தோஷம்தான் நம்மளுக்கு கிடைக்கும். பகவானை சந்தோஷப்படுத்தலாம். அப்படின்னும்போது வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கக்கூடிய அம்பரீஷ மகாராஜா என்ன பண்ணார்? வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கக்கூடிய சத்திரிய தர்மத்தை கடைப்பிடிச்சாரா பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சார்னா சத்திரிய தர்மத்தை ஓரம் கட்டிட்டு பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சார் அம்பரீஷ மகாராஜா. நீங்கள் நல்லா பார்க்கலாம். சத்திரிய தர்மத்தெல்லாம் மந்திரிகளத்தில் ஒப்படைச்சிட்டாரு. ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு 60 கோடி பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் பண்ணுறதும் 60 கோடி பசுக்கள் தானம் பண்ணுறது,
அப்போ ஏகாதசி விரதத்தை பூர்த்தி விரதம் சபைமான கிருஷ்ண பதம் கோயிலை கூட்டி பெருக்கிறது, கருவம் ஹரி மந்திர மாஜனாஷ், கால்களால் க்ஷேத்திர பதாபிசர்பணம், கால்களை வந்து பகவான் கோயில் கோயிலாக திரியிறது, கோயில் கோயிலாக போய் பகவானை சேவிக்கிறது, இதுக்காக கால்களை பயன்படுத்தி இப்படி பகவான் முகுந்த லிங்காலய தர்ஷனே கண்களை பகவானுடைய அங்கங்கே கோயில்கள் கட்டியிருக்கிறது, அந்த கோயில்கள்லாம் போய் தரிசனம் பண்ணுறது, லிங்க ஆலயம், அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு கண்களை பயன்படுத்தினாராம். அப்படின்னா அப்போது ராஜ்யத்தை கவனிக்கலைன்னா சப்தத்வீபத்துக்கு அதிபதியின் பேரே தவிர, ஆனால் நான் பகவானுக்கு என்றைக்கும் சர்வன்ட்டு தான், பகவானுடைய சேவகன் அப்படின்ற நிலையில தான். அப்போ வர்ணாசிரம தர்மங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா பகவத் சேவையில் ஈடுபட்டார் டைரெக்டாக. இப்போ இந்த கதையை நம்ம பார்க்குறோம். அம்பரீஷ் என்னென்னா நான் இல்லற தர்மத்தை செவ்வனை கடைபிடிச்சேன், நாடு மக்களெல்லாம் நல்லா காப்பாற்றினார், மக்களை நல்வழிப்படுத்தினார், நிறைய வரிலாம் வசூல் பண்ணி அவங்களுக்கு தேவையான நன்மைகள்லாம் செய்தார், ஏழைப்பட்டவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சார், குளம் கொட்டையெல்லாம் வெட்டி மக்களை இஷ்டம் பொருத்தம் சொல்லக்கூடிய குளம் குட்டெல்லாம் வெட்டுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, நிறைய கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சார், அப்படி இல்லாமல் சொல்லப்படுகிறது. அதில் ராஜ்யத்தை நடத்தினார், இந்த நீதியை சரியாக வழங்கினார், அந்த நீதியை அவன் தண்டனையை சரியாக வழங்கினார், தன் புத்திரனே ஆனாலும் தப்பு செய்தவங்கள உடனே தண்டித்தார், அதே சமயத்தில் எதிராளி ஆனாலும் தப்பு செய்தவங்களும் தண்டிக்காமல் இருந்தார். இப்படி இல்லாமல் சொல்லியிருக்குது அவரை பற்றி, அம்பரீஷனை பற்றி எடுத்த உடனே என்னென்னா சபைமன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட அம்பரீஷ மகாபாகோ அப்படின்னு தான் சொல்லிடுது. எப்படி நினைச்சானா இதெல்லாம் இந்த ராஜ்யத்தில் சப்தத்வீபத்துக்கு அதிபதினு சொல்லியிருக்கேன், ஆனால் கட்சியில் என்ன ஸ்வப்ன சம்ஸ்கிருதம் இதெல்லாம் கனவாக நினச்சாராம். அப்போ எங்கே அதில் அந்த தர்மத்தில் போய் முழுகிறது, அந்த வர்ணாசிரம தர்மங்களை சத்தியாக கடைப்பிடிக்கிறது எங்கள் சத்திரியன் தானே, அவர் சத்திரிய தர்மத்தை சத்தியாக கடைப்பிடிச்சான்னு எங்கே வருது? அவர் என்னென்னா அது சொப்னத்துக்கு சமமாக நினச்சாராம் அந்த ராஜ்யத்தையே. அப்படி என்னென்னா வைராக்கியசீலராக இருந்தார், அதாவது நல்லா பாகவத தர்மத்துக்குரியவராக இருந்ததுனால. எதனால்னா தத் பக்தேஷு பகவானிடத்துலையும் பக்தர்களிடத்துலையும் உள்ள பக்தியினால் அவருக்கு அந்த எல்லாத்துக்கும் சொப்னத்துக்கு சம்மானிச்சாராம், எல்லாம் லோஷ்டவத் ஸ்மிருதம் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சம்மானிச்சாராம். அப்போ அதில் ஈடுபட்டாருன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த வர்ணாசிரம தர்மங்களை செவ்வனே கடைப்பிடிச்சாருன்னு சொல்ல முடியுமான்னா அதை மந்திரத்தில் ஒப்படைச்சிட்டு ஒரு பாட்டுக்கு என்னென்னா பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சார். சபைமான கிருஷ்ண பதார விந்தையோ அனவரதமும் பகவானுடைய நாமங்களை சுதிம் சகார அச்சுத கதையை ஒரு பாகவதில் நியமித்து கதைகளை கேட்குறது, வச்சாம்சி வைகுண்ட குணம் இல்லாட்டி இவரே கதைகளை 4 பேருக்கு சொல்கிறது, குணங்களை வர்ணிக்கிறது, குண அணுவர்ணனை அணுவாக வர்ணிக்கிறது, கால்களை வந்து க்ஷேத்திரங்களுக்காக பயன்படுத்தினார், இது மாதிரி வாக்கை வந்து பகவத் குணங்களை பற்றி பேசுறது பயன்படுத்தினார், நாம சங்கத்துக்காக பயன்படுத்தினார், காது வந்து பகவானுடைய கதைகளுக்கு எது அப்படின்னா நான் இவருடைய உறுப்புகள்லாம் பார்த்தா ராஜ்ய விவகாரத்துக்காக பயன்படுத்தினா வரல, பாகவத் தர்மத்துக்கு பயன்படுத்தினா தான் வருது. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா வர்ணாசிரமங்களுடைய நோக்கமே சத்திரிய தர்மத்தை கடைபிடி நோக்கமே என்னென்னா சம்சத்தில் ஹரிதோஷனம் பகவான் சந்தோஷப்படுத்து. நான் டைரெக்டாக பகவானை சந்தோஷப்படுத்திட்டு போயிடுறேன். நான் ஏன் வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடித்து அது படிப்படியாக பகவானை சந்தோஷப்படுத்துறது காட்டிலும் டைரெக்டாக பாகவத தர்மத்தில் வந்துட்டா என்ன? இது அம்பரீஷ மகாராஜா சப்தத்வீபத்துக்கு அதிபதினு பேரே தவிர, ஆனால் அவர் கடைப்பிடிச்சதெல்லாம் பாகவத தர்மம். பாகவத தர்மமும் சன்னியாச தர்மமும் ஒன்று தான். இல்லற சன்னியாசிகள் இவங்களாம் இல்லற சன்னியாசிகள், இவங்களாம் கோடி சன்னியாசிகளுக்கு சமம். குடும்பத்தை காப்பாற்றிக்கின்னு பக்தி பண்ணுறதுன்றது கோடி சன்னியாசிகள் சமம். ஆனால் இல்லறத்தில் ஒட்ட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து மெய்யில் வாழ்க்கை பொய்யான கண்டேன், அது மாதிரி இந்த வாழ்க்கை வந்து பொய்யானது அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க வாழ்ந்தாங்க. எல்லாம் சொப்னத்துக்கு சமமாக நினச்சாராம் அவர். அப்படின்னா யோசித்து பார்க்கணும் அம்பரீஷன் எப்படி வாழ்ந்தாருன்னு. அப்போது நோக்கம் என்ன? வர்ணாசிரம தர்மங்கள் மட்டும் நீ நல்லா செவ்வனே கடைப்பிடிச்சு என்ன நீ நாட்டை நல்லா காப்பாற்றின, நல்ல படைபலத்தை சேர்த்த, எதிராளிகள்லாம் சிற்றரசுகள்லாம் ஜெயிச்சு ராஜ்யத்தை கைப்பற்றின, சரி ஓகே, சரியாக நீதி வழங்கினேன், நியாயத்தை வழங்கினேன், பிராமண தர்மத்தில் கரெக்டாக பிராமணர்களை நியமிச்சேன், சத்திரிகளை சரியாக காப்பாற்றினேன், வைசியர்களை காப்பாற்றினேன், எல்லாம் ஓகே. அந்த தர்மத்தில் சரியாக கடைப்பிடிச்சு சரணாகதி அடைந்தவர்களை ரட்சித்த சத்திரிய தர்மம் தான், எல்லாம் கரெக்டு. சத்திரிய தர்மத்தில் இதனுடைய நோக்கம் என்ன? பகவான் சந்தோஷம் அடையணும், அவ்வளோதான். சம்சித்திர் ஹரிதோஷனம், அவ்வளோதான். அப்போ டைரெக்டாக பகவானை சந்தோஷப்பட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு பகவத் பூஜையில் எப்போத்தாலும் பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டிருந்தார் அம்பரீஷ மகாராஜா. சரி, இவரை விடு. அடுத்தது பிரகலாதனுக்கு வருவோம். பிரகலாதன் என்ன பண்ணார்? வேதங்கள் சண்டமார்க்கர்கள் சுக்கராச்சாரியுடைய பிள்ளைகள் ஆகிய சண்டமார்க்கர்கள் வந்து வேதங்களை சொல்லி கொடுத்தாங்க. வேதத்தில் சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களை தர்மத்தை கெடுக்கலை. யர்ணிகசிபு தர்மத்தெலாம் செய்யின்றான்.
ஆமாண்ணா. ஆனால் தெய்வம் யாருன்னா நாராயணன் கிடையாது, தான் தெய்வன்றான் இரண்யகசிபு. அதனால் வர்ணாசிரம தர்மங்களெல்லாம் கெடுக்கல. அதனால் தர்மங்கள்லாம் சொல்லிக் கொடுன்றான், பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடு. என் பிள்ளைக்கு வர்ணாசிரம தர்மங்களை வேதத்தில் சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்லிக் கொடுன்றான். அந்த தர்மம்லாம் சொல்லி கொடுத்தா பிரகலாதன் கற்றுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா அத்தனையும் அசத்துன்னு நினச்சாரான். இது நல்ல பாடம் இல்லை, இது ஸ்வபரேத்திய, இதில் தான் பிறர் என்ற பேதத்தை உண்டாக்கக்கூடிய பாடங்களாக இருக்குது இந்த கர்மகாண்டங்கள்லாம். அப்படி இதில் பேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக என்ன பண்ணார், வந்துட்டார் பாகவத தர்மத்துக்கு. அவ்வளோதான். நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். அப்போ பிரகலாதன் அந்த வேதத்தை சொல்லிக் கொடுத்த அந்த தர்மங்களை நல்லதாக கருதலையாம் பிரகலாதன். சரி, இவரை விடு. இப்போ அம்பரீஷனை பார்த்தோம், பிரகலாதன் பார்த்தோம். அடுத்தது என்ன, பலி சக்கரவர்த்தி என்னன்னா, அப்பா நீ வர்ணாசிரம தர்மங்களை சரினா கடைப்பிடிக்கணும்பா. தன்னுடைய உத்தியோகத்தினால் வரக்கூடிய சம்பளத்தை இப்போ என்னன்னா ராஜ்யத்தை நடத்துகிறான். யார், பலி சக்கரவர்த்தி. அவன் தன் அசுரர்களை காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும். தன்னுடைய சேனாபலத்துக்கு தேவையான உணவு வகை எல்லாத்தையுமே அவன் செய்யணும். அப்போது அந்த சேனைகளுக்கு ரதப்படை, யானைப்படை, குதிரைப்படை, ஏன்னா தேவரில் ஜெயிக்கணும் சண்டை பண்ணால் அது தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணுமே. அப்போ எல்லாத்துக்கும் தேவையான அப்படின்னா 5 விதமாக தன்னுடைய சம்பள பணத்தை 5 விதமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் தர்மத்தை சொல்கிறார் பலி சக்கரவர்த்திக்கு. அப்போ வந்தவொடனே நீ தானம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் 3 அடி மண்ணுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பிடிக்கிடுவான். இவன் மாயா மாணவக்கு ஹரி, இவன் விஷ்ணு இவன். அதனால் நீ பிரம்மச்சாரி நினச்சின்னு அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, அவனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அவனுக்கு 2 மனைவி இருக்கிறா. அதனால் அவனுக்கு தானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தானம் பண்ணால் அவனை நடுத்தரில் நிற்க வச்சுடுவான். நீ அதாவது என்னென்னா, நீ தானம் பண்ணு, தானம் பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் ஒரு பகுதி தானம் பண்ணு. 5 விதமாக பிரி. உன்னுடைய வருமானத்தை 5 விதமாக பிரித்து குடும்பத்தை நடத்துறதுக்கு, உன் புகழை தேடுவது, எதிர்கால தேவைகளுக்கு, உன் உறவினர்களுக்கு உன் புகழை சம்பாதிச்சுக்கிறதுக்கு, அப்போ தர்ம காரியத்துக்காக ஒரு பாகம் அப்படின்னு தனியாக பிரித்து அதில் ஒரு பாகம் தானம் பண்ணு. மொத்தத்தையும் தானம் பண்ணுறேன்னா இதுனா நியாயம் அப்படின்னு சுக்கராச்சாரியார் திட்டுறாரு. என்னையா நீ மொத்தத்தையும் தானம் பண்ணிட்டா என்னையா பண்ணுவேன் குடும்ப நடத்துறதுக்கு, விருத்தி நடத்துறதுக்கு? பிள்ளை குட்டிங்களாம் நான் நடுத்தரில் நீ நடுத்தரில் இல்லையா? உன் பிள்ளை குட்டிங்க உன்னை நம்பி வந்துடலாம், விந்தியாவளி வந்திருக்காளே, உன் பிள்ளை குட்டிங்களாம் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. நடுத்தரில் நிற்க வைப்பியா? என்னையா நீ அப்படிலாம் பண்ணாத. ஒரு பகுதி தான தர்மம் பண்ணு, தனக்கு மிஞ்சின்தான் தான தர்மம். அதனால் நீ அப்படி பண்ணுன்றது கபட தர்மத்தை, அதுதான் வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மத்தை சொல்கிறார் அவர். யார்? சுக்கராச்சாரியார். ஆனால் பலி சக்கரவர்த்தி அதை ஏற்றுக்கல. ஏன்னா அந்த தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சு அப்படிலாம் தனித்தனியாக பிரித்து கடைப்பிடிச்சு அதனுடைய நோக்கம் என்ன? வர்ணாசிரம விவாகம்னா ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவானை சந்தோஷப்படுத்துதான் நோக்கம். அந்த நோக்கத்தை, பின்னாடி உள்ள நோக்கத்தை புரிஞ்சு கொண்டவர்களாகிய இந்த போல் பாகவதர்லாம் என்ன கடைப்பிடிச்சிருக்காங்கன்னா மொத்தத்தையும் விஷ்ணுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். அபகரிப்பான்னு தெரிஞ்சே தான் சுக்கராச்சாரியர் சொன்ன பிறகு தான் நல்ல பர்ஃபெக்ட், நல்ல அதுக்கு முன்னாடி கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் சுக்கராச்சாரியர் சொன்ன உடனே இனிமேல் சந்தேகமே இல்லை, டைரெக்டாக ஹரிக்கு தானம் பண்ணுறது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யார்? பலி சக்கரவர்த்தி. அப்புறம் நான் 3 அடி மண் இல்லை, எத்தனை அடி மண் கேட்டாலும் கொடுத்து தயார் அப்படின்னு சொல்லி 2 அடியால் உலகம் முழுதான். 3வது அடினா தன் சிரசை, நான் போய் சொன்னன்ற பேர் எனக்கு கெட்ட பேர் வர வேணான்னு சொல்லிட்டு 3வது அடி தன் சிரசையும் அர்ப்பணம் பண்ணிட்டான், ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான், தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டான் பகவானுக்கு. அப்படின்னா அது எது நோக்கம் பாருங்கள். சுக்கராச்சாரியர் சொன்னது லௌகிக தர்மம், வர்ணாசிரம தர்மம், அதுக்கு கடைப்பிடிக்கலாம் இல்லையா? அது தன்னுடைய வருமானத்தை 5 விதமாக பிரிக்கலாம் இல்லையா? அப்படி பிரிக்கலை, மொத்தத்தையுமே ரொம்ப நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். நடுத்தரில் நிற்க வச்சா நிற்க வைக்கிட்டோன்னு. இப்படிலாம் மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் இப்போ சொல்ல சம்சித்திர் ஹரிதோஷனம் வர்ணாசிரம விபாகசா. வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிக்கிறது நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். இதை தான் அம்பரீஷன் ஃபாலோ பண்ணார். எல்லா மகாத்மாக்களும் இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, சுகாச்சாரியார் பிராமணர் தானே, பிராமணராக தானே பிறந்திருக்கார், வியாசருடைய புத்திரராக. அப்போ உபநயன சம்ஸ்காரம் பண்ணிக்கணுமா வேணாம், பூணூல் அணிக்கணுமா வேணாம், வேத பாராயணம் குருகுல வாசம் பண்ணி வேதம்லாம் அத்தியனம் பண்ணணுமா வேணாமா? ஆனால் அதெல்லாம் வேணான்ட்டார். அதிவர்ணாசிரமி ஆகிட்டார். அதிவர்ணாசிரமினா என்னன்னு தெரியுமா? அந்த வர்ணாசிரமங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அப்படின்னு நான் பகவான் வாசுதேவனையே சர்வம் வாசுதேவமயம் அப்படின்னு, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு நான் பார்த்துன்னு போகிறேன், அவ்வளோதான். அப்படின்னா அதுதான் பகவானை சந்தோஷப்படுத்தும், அதுதான் நம்மளுக்கு உண்மையான ரிலாக்ஸேஷன், சாந்தி கிடைக்கும். ஏன்னா பகவானை சந்தோஷப்படுத்தும் போது நம்ம உண்மையான சாந்தி, நிம்மதி கிடைக்கும்.
சாந்தி மிருச்சதி போக்தாராம் யக்ஞ தபசாம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. சர்வலோக மகேஸ்வரன் தான் சாந்தி மிருச்சி அப்படின்னா யார் பகவான் தான் அனுபவிப்பாளன், நம்ம அனுபவிக்கப்படுபவர்கள் அப்படின்னு இஸ்கானில் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பகவான் தான் பகவான் சந்தோஷப்படுத்து தான் நோக்கமாக இருக்கணும். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, பலி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் பகவானுக்கு தானம் பண்ணிட்டார். அப்போ சுகாச்சாரியன் என்னென்னா பகவானே தியானம் பண்ணுறார் அனவரதம். அப்போ சுகாச்சாரியர் கடைப்பிடிச்சது என்ன, அதிவர்ணாசிரம தர்மம். அதாவது என்னென்னா பிராமணர் அந்த உமனையனை கூட சம்ஸ்காரம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், வேத பாடசாலையில் போய் வேதம்லாம் கற்றுக்காமல், அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மானுஷ்டானம்லாம் செய்யாமல் டைரெக்டாக சர்வம் பிரம்மமயம் டைரெக்டாக பகவானை சந்தோஷப்படுத்துகிறார், எல்லாரையும் வாசுதேவனை பார்க்கறதுனால. அப்போ சம்சித்தில் ஹரிதோஷனம். அப்போ சுகாச்சாரியர் தான் அதை தான் கடைப்பிடிச்சார். சரி, பரீட்சித்தாது எப்படி பண்ணான்னு கேட்டால், பரீட்சித்து என்ன பண்ணார், தர்மங்களை கடைப்பிடிச்சார். சரி, சாகர் வரைக்கும் சரி, தக்ஷன்ற பாம்பால் 7 நாள் மரணம், அது வரைக்கும் ராஜ்யத்தை ஆள்றனே, ராஜ்ய தர்மமும் வந்து நான் பகவான சந்தோஷம், அது வர்ணாசிரம தர்மம் தானே. ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு பிள்ளைகளை காப்பாற்றி நான் சாகர வரைக்கும் நான் தர்மத்தில் நிலைச்சு நிற்கிறேன், தர்மத்தில் இருந்து கொண்டு அதனால் பகவான் சந்தோஷம் அடைகிறார். வர்ணாசிரம தர்மங்கள் செவனே கடைப்பிடிச்சா பகவான் சந்தோஷம் அடைகிறார். ஆனால் தர்மத்தில் இருந்துக்கலாமே. ஆனால் இந்த தர்மத்தினுடைய நோக்கம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் கங்கை கரைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார். தர்மத்துடைய நோக்கம் என்ன, பகவானை சந்தோஷப்படுத்த. அவ்வளோதான். இனிமேல் சாதுக்களை தேடி ஒரு கங்கை கரையில் போய் ஆசிரிச்சு பகவானை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் மேற்கொண்டு பகவானை தியானம் பண்ணி விஷ்ணு கதையை சொல்லுங்கள், விஷ்ணு கதையை சொல்லுங்கன்னு அங்கே வரப்போகிற சாதுக்களத்துலலாம் போய் யார் யார் வராங்களோ அவங்கெல்லாம் போய் எனக்கு விஷ்ணு கதை சொல்லுங்களேன், விஷ்ணு கதையை சொல்லுங்களேன், விஷ்ணு கதையை சொல்லுங்கன்னு கேட்குறாரு பரிசுத்த மகாராஜா. ஏன்னா அதுதான் நோக்கம். ஒரு மனுஷனுடைய முடிவான நோக்கம் பகவான் சந்தோஷப்படுத்து. நதே விது சுவார்த்த கதிம் ஹி விஷ்ணு. இது தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணு தான் சுவார்த்த கதி, முடிவான நன்மை என்று தெரியாமல் இருக்காங்க. அதனால் சம்சித்தில் ஹரிதோஷனம், பகவானை சந்தோஷப்படுத்துறது, பகவானுடைய கதைகளை கேட்கறது, அதுதான் வாசுதேவ பராகதி, முடிவான கதி அதுதான் பரிசுத்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இந்த வர்ணாசிரம தர்மங்களை அப்படி தூக்கி போட்டு மனைவி குழந்தைகள் எடுத்து ராஜ்யத்தெல்லாம் தூக்கி போட்டு மந்திரத்தில் ஒப்படைச்சிட்டு, அதுவும் ஜனமேஜி ராஜனுக்கு பட்டம் கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் சின்ன பையனாக இருக்கிறான் ஜனமேஜி. இவரே 30 வயசு தான், பரிசுத்தே சின்ன பையன். அவர் பிறந்த குழந்தைகள் ரொம்ப குழந்தைங்க, அவருக்கு பெரியவனான பட்டம் கட்டு சொல்லிட்டு அது கூட சொன்னாரோ சொல்லலையோ அவங்க வரல, அவர் பாட்டு கிளம்பிட்டார். பாகவத்தில் வரல, அப்படி நேராக கிளம்பி கங்கை கரைக்கு போயிட்டார். இதுதான் நோக்கம். வர்ணாசிரம தர்மங்களை தூக்கி போட்டு அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு போய் பகவத் கதைகளை கேட்கறதுக்கு, பாகவதம் கேட்கறதுக்கு போனால் பரிசுத்து. இதை தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அப்போ சுகாச்சாரியர் கடைப்பிடிச்சதும் வர்ணாசிரம தர்மங்களை, பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்காமல் அந்த உமனை சம்ஸ்காரம் நேரடியாக என்ன சர்வம் பிரம்மமயமாக பிரம்மனுபூதியில் இருந்துட்டார். பரிசுத்தமான ராஜ்யத்தெல்லாம் தூக்கி போட்டு நேராக கங்கை கரைக்கு போய் சுகாச்சாரியருக்கு போய் பாகவதம் கேட்குறாரு. பிரகலாதனும் பார்த்தா என்னென்னா அப்பா சொல்கிற பேச்சு கேட்காம சரியாக பாடம் கற்றுக்காமல் அனவரதம் நாராயண நாமத்தை சொல்லின்னு அனவரதம் வைராக்கிய ஞானத்தை உபதேசம் பண்ணி பகவத் பக்தியிலேயே ஸ்மரண பக்தியிலேயே ஈடுபட்டார். வைகுண்ட சிந்தா சபல சேதனகா கொச்சித்ருததி வைகுண்ட சிந்தா சபலம். ஒரு தடவை கிருஷ்ணனை பற்றி நினச்சி அழகு புலம்புறது, அந்த கிருஷ்ண பக்தியிலே பித்து பிடிச்சி போயிட்டார். சின்ன வயசுலேயே கெட்டு போனவர் ஒரு யார், பிரகலாதன். கெட்டு போனா ஏன்னா நம்ம நிலையிலேருந்து சொல்லணும். நாமெல்லாம் உத்தியோகம் பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், நம்ம தான் பர்ஃபெக்ட்டு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நல்லதாக நினைக்கலையாம் பிரகலாதன். நல்லா இரணிகசிபுனா 14 லோகத்துக்கு ஆட்சி ஆளுந்தான், நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டான், சொத்து சுகம் சேர்த்து வச்சுட்டான்னா அவன் தான் பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இரணிகசிபு அசுரன் ஆகிட்டான், பிரகலாதன் பாகவதன் ஆகிட்டார். இதெல்லாம் விருப்பம் இல்லாத இந்த பணம் சம்பாதிக்கிறது, இந்த தர்மங்களை கடைப்பிடிக்கிறதுல, இந்த இல்லற தர்மங்களில் அதுக்கப்புறமா இந்த இல்லற தர்மத்தை பின்னாடி கடைப்பிடிக்கலன்னா பின்னாடி கடைப்பிடிச்சு வேணும். ஆனால் பக்தியை முதல் பிடிச்சிக்கிட்டு அப்போ இல்லறத்தில் இறங்கினோட அந்த மாயில் சிக்க மாட்டேன். பிரகலாதன் அப்படி தான் கடைப்பிடிச்சார். ஃபஸ்ட்டு உஷாராகிட்டார். சின்ன வயசுலேயே நாரதர் வாக்கில் பாகவத தர்மத்தை கேட்டு அது பசங்களுக்கும் உபதேசம் பண்ணிட்டு அப்போ என்னென்ன எல்லாமே அனித்தியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் பிரகலாத் பின்னாடி கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பத்மபத்திரம் விவாம்பசகா, தாமரையில் நீர் ஒட்டாத மாதிரி இருக்க முடியும் அவங்களால. அதனால் அவங்க தைரியமாக இறங்கலாம். ஏன்னா பர்ஃபெக்ட், அவங்க பகவத் பக்தியில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. இப்போ அவன் பேரன், அவன் புள்ள விரோசனம் பிறந்தான், அவன் புள்ள பலிசகரத்துக்கு தான், பலிசகரத்துடைய புள்ள பானாசுரம் அப்படின்னு அவன் பேரன் பேத்திலாம் கொல்லு பேரனா எடுத்துட்டார் பிரகலாதன். ஆனாலும் தானாகவே இருக்கிறார், பக்தனாகவே இருக்கிறார்.
பக்த சக்கரவர்த்தியாகவே இருக்கிறார் பிரகலாதன். இன்றைக்கும் பிரகலாதன் அப்புறமா வீழ்ச்சி அடைஞ்சார்னு வரல. பிரகலாதன் நரசிம்ம பக்தர்னு அப்படின்னு தான் இன்றைக்கி வரையும் பேசின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு பிறகு வீழ்ச்சி அடைந்தார், பக்திலேருந்து நழுவிட்டார், எங்கன்னா வந்துக்குதா வரல. இன்னும் சிறந்த பக்தராக தான் பிரகாசித்தார். அவர் மூலமாக பலி சக்கரவர்த்திக்கு பானாசனுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணானுகிரகம் கிடைச்சிது. அப்படின்னா பர்ஃபெக்ட். அதாவது என்னென்னா பாகவத தர்மம் தான் வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமே என்ன பாகவத தர்மம் தான். அதனால் அப்பா சொல்கிற பேச்சு கேட்கலைன்னா அப்பா சொல்கிறது நல்லதாக தான் கேட்கலாம். வேதங்களை படி தர்மம் தான். ஆனால் அதை விட உயர்ந்த தர்மம் லோக தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் பாகவத தர்மமாச்சே. அப்போ அதுதானே பிடிக்கணும். அதுதான் பிடிச்சான் பிரகலாதன். அதில் என்ன தப்பு இருக்குது? கரெக்டு தான். அப்போ சின்ன வயசில் சின்ன வயசில் இது மாதிரி கெடணும். பிள்ளைங்க கெட்டால் சின்ன வயசில் இது மாதிரி கெடணும். பிரகலாத மாதிரி கிருஷ்ண பக்தியில் நாராயண பக்தியில் பித்து பிடிச்சி போகணும். அப்படி இருக்கணும். அதை கெடுத்தது யாருன்னா நாரதர் தான். சின்ன பசங்கள்லாம் மாற்றுறவர் அவர் தான். துருவனை மாற்றிடுவார், பிரகலாதனை மாற்றிடுவார். இந்த தக்ஷனுடைய பிள்ளைகள் குழந்தைகள்லாம் போய் தவம் பண்ணுறது போனால் அந்த 10,000 பேரையும் அப்படியே மாற்றிட்டார் கிருஷ்ண பக்தர்லாம். இவருக்கு இதே வேலை தான். 11,000 பேர் அப்படியே தக்ஷனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கிருஷ்ண பக்தர்லாம் மாற்றிட்டார். அப்படி கெட்டு போனோம் அப்படி கெட்டு போனோம். கிருஷ்ண பக்தியில் போய் கெட்டு போனோம். அப்போ இவன் இல்லறதுக்கு கவனிக்க மாட்டான், பிள்ளைகளுக்கு கவனிக்க மாட்டான், வாழ்க்கையினுடைய கொடுமைகள் தெரியாது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் புலம்புறான். அப்புறமா தக்ஷன் புலம்புறான். இல்லறனுடைய கவலைகள் தெரியாது, வாழ்க்கையினுடைய கொடுமைகள் தெரியாது, அந்த வாழ்க்கையினுடைய சிக்கல் பள்ளம் மேடெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் இந்த பக்குவம் இல்லாமல் டைரெக்டாக நீ மோட்சத்துக்கு அனுபவிச்சுட்டேன்னு. இதெல்லாம் அனுபவிச்சு தான் மோட்சம் வரணும் அவசியம் இல்லை. ஒரு குருனுடைய அனுக்கிறதுனாலே அவங்களுக்கு மோட்சம் சித்திச்சிட்டோம். அவங்களுக்கு ஞானத்தை அடைஞ்சு அதனால் பகவானத்தில் பக்தி பெற்று அவர்கள் மோட்சம் அடைஞ்சாங்க. அந்த 11,000 பேர் தக்ஷனுடைய பிள்ளைகள் 11,000 பேர் மோட்சத்துக்கு அனுப்பிச்சி வச்சார் நாரதர். அப்படின்னா இல்லற தர்மத்தில் நல்லா செவ்வனே செயல்படுறவங்க தான் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. பகவத் பக்திக்கு போகிறவங்களாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் சாமியாராக போயிடுவாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா. அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் அது கெட்டு போகிறதில்ல, அதுதான் உத்தமமானது. அப்படி கெட்டு போனால் அப்படி கெட்டு போனோம். ஆனால் பகவத் பக்தியில் போய் கெட்டு போனோம். அப்போ நாரதர் பிரகலாதனை கெடுத்துட்டார், துருவனை கெடுத்துட்டார், தக்ஷனுடைய பிள்ளைகளை கெடுத்துட்டார் சொல்ல முடியுமா? அவரை நல்வழிப்படுத்தினார். இரணிகசிபு தான் கெட்டு போனான். கட்சியில் இரணிகசிபு தான் கெட்டு போனான். இவங்க பர்ஃபெக்ட்டு. யார் இந்த வழியில் பிரகலாத வழியில் துருவன் வழியிலே போகிறாங்களோ அவங்க பர்ஃபெக்ட்டு. சின்ன வயசுலேயே பகவத் பக்திக்கு வந்துட்டான், சாமியார் ஆகிட்டேன்னா. அப்போ எப்படி குடும்பத்தை காப்பாற்றினா? குடும்பத்தை காப்பாற்றுறது நோக்கத்தை விட குடும்பத்தை காப்பாற்றுடைய நோக்கமே பகவானை சந்தோஷப்படுறது தான். அது முதல் புரிஞ்சிக்கணும். அதனால் இவ்வளோ பேருங்க இந்த பாகவதத்தில் படித்து பார்த்தா இத்தனை பேரும் பார்த்தா அதிவர்ணாசிரமிகளாக சத்திரியனாக பிறந்தவர் யார்? அம்பரீஷன். அவர் பிராமணனாக பிறந்த சுகாச்சாரியார், பரிசுத்த சத்திரியன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாகவத தர்மத்துக்கு தான் வந்துட்டாங்க. அப்போ நாம் மட்டும் ஏன் ஒன்றா உட்காந்துடணும்? நம்மளும் பாகவத தர்மத்துக்கு வந்துடுவோமே. அதனால் தஸ்மாத்து அடுத்த ஸ்லோகம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல் ஸ்லோகம் என்ன சொன்னேன்? அதை பும்பித்வஜ சிரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷா ஸ்வநிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர அதிதோஷம். இப்போ தான் நீ தர்மத்தை சரியாக கடைப்பிடிச்சிட. தர்மத்தினுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையில் வெற்றி அடையுதுன்னா பகவானை சந்தோஷப்படும்போது தான் உன் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம். சம்சித்து. அதனால் இப்படி பிரகலாதம் கடைப்பிடிச்ச மாதிரி, பரிசுத்து கடைப்பிடிச்ச மாதிரி, சுகாச்சாரம் கடைப்பிடிச்ச மாதிரி, அம்பரீஷம் கடைப்பிடிச்ச மாதிரி, தஸ்மாத்து ஆகையினால் தஸ்மாத்து ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி சோதவ்ய கீர்த்திதவ்யச்ச தேய பூஜ்யச்ச நித்தியதா. அதனால் என்ன பண்ணணுமா? எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஏகேன மனசா இல்லற தர்மத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது, உத்தியோகத்தில் மனசு கொஞ்சம் செலுத்துறது, அப்போ பூஜைகளிலும் பகவான் வரணும். 4-5 மனசாக நம்மளுக்கு இருக்கிறது ஒரு மனசு தானே. அந்த ஒரு மனசை வச்சுருந்தான் எல்லாமே செய்யணும். அதனால் ஏகேன மனசா ஒருமுகப்பட்ட மனதோடு மற்ற காரியத்தெல்லாம் தூக்கி போட்டு சர்வ தர்மம் பரித்தெஜ, நீ குடும்ப தர்மமோ அந்த தர்மமோ இந்த தர்மம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவானை பற்றியே எப்போத்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. உத்தியோகம் அது பண்ணுறேன் இது பண்ண நான் சம்பாதிக்கணும், நான் மாடி மேலே மாடி கட்டணும், கோடி கோடியாக பணத்தை சேர்க்கணுன்ற இந்த தர்மத்தெல்லாம் தூக்கி அதில் மனசு வச்சிக்கின்னு கிருஷ்ண பக்தியில் மனசு வச்சுன்னு முடியாது. இருக்கிறது ஒரு மனசு தான். ரெண்டு வேலையும் செய்ய முடியாது ஒரு மனசில். ஏகேன மனசா இங்கே பதம் போட்டிருக்கு, நான் சொல்லலை. தஸ்மாத்து ஏகேன மனசா எடுத்தவொடனே சொல்கிறார். ஏகேன மனசா ஒருமுகப்பட்ட மனதோட கிருஷ்ண பக்தி பண்ணு. 10 வேலைகளை வச்சுக்காத, 10 விஷயங்களில் ஈடுபடாத. டைரெக்டாக கிருஷ்ண பக்திக்கு வந்துடு. பிரகலாதம் வந்த மாதிரி, துருவனும் வந்த மாதிரி என்ன பண்ணுறது?
தூக்கி போட்டு வந்துட்டார். அப்புறமா பகவான் கட்டளையிட்டதுனால ராஜ்யத்தை ஆண்டார் துருவன், அது வேறு விஷயம். அவ்வளோ கிருஷ்ண பக்தி தான் ஒரு நோக்கமே. கடைசியில் கிருஷ்ண பக்தி தான் வந்தார், பகவான் அடைஞ்சிட்டார், துருவ மண்டலத்தை அடைஞ்சிட்டார். யமனியை ஜெயிச்சு துருவ மண்டலத்தை அடைஞ்சார் துருவ சுவாமி. அதை செய்யணும். அம்பரீஷன் என்ன பண்ண, சப்தத்தீத அதிபதி தான், ஆனால் நான் பாகவத் தர்மத்தை தான் ஈடுபடுவேன், அப்படி வந்துட்டார். இது மாதிரி வந்துடணும். நம்ம இந்த குடும்ப தர்மத்தெலாம் ஓரங்கட்டு ஃபுல்லாக பகவத் தர்மத்திலே ஈடுபடணும். நான் சொல்லலை, பாகவதம் அப்படி சொல்லிக்குது. தஸ்மாத் ஏகேன மனசா, ஏகேன மனசா ஒரே மனசா பகவத் பக்தி ஈடுபடு. அது கொஞ்சம் இது கொஞ்சம், நான் பணத்தை சேர்க்கணும், இது பண்ணணும், நான் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், கொஞ்சம் தீர்த்த யாத்திரை போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சரி அதெல்லாம் நல்லது தான். பகவத் பக்தி செயல்படுறது எதுனாலும் நல்லது தான். மற்ற பௌதிகமான விஷயங்களை நான் அங்கே அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த உத்தியோகம் இருக்குது, இந்த உத்தியோகம் இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அப்படின்லாம் பல விதத்தில் மனசு சதறடியாமல் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு டைரெக்டாக கிருஷ்ண பக்தி வந்து கிருஷ்ண சேவையில் உன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்படின்னு தான் இங்கே சொல்லிடுது. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி. சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வான்னு சொல்கிறியே, நான் சொல்லப்பா, பாகவதம் சொல்லிது, பகவத்கீதையில் சொல்லிடுற அனன்யா சிந்தையந்தோ அப்படின்னு சொல்கிறாரு. வேறு சிந்தனையே வேணாம். குடும்பத்தை காப்பாற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லா சம்பாதிக்க ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு வேணாம். நீ டேரெக்டாக அனன்யா சிந்தையந்தோ மாம், என்னை மட்டுமே உபாசிதா அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ உபாசதே நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேம வகாம் யகம். அப்போ வாழ்க்கைக்கு தேவையானது யாராக கொடுக்குதுன்னா யோகக்ஷேம வகாம் யகம், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையானது, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் படியலுக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாது. அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த கவலை, இந்த கவலை, அங்கே போய் கடன் கேட்குறது, இங்கே போய் கடங்காது, 10 பேர்கள் கையேந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு. நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ 4 பேர்கள் வந்து கை கட்டி போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, கூலிக்கு மாறடின்னு அவசியம் இல்லை, மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன். நீ என்னை நம்பி வந்துடு, அவ்வளோதான். அந்நிய சிந்தனை இல்லாமல் என்னை அனன்ய சிந்தையோடு என்னை உபாசனை பண்ணு. நித்திய அபியுக்தானம், நித்தியமாக எப்பொழுதும் எனக்கு சேவிச்சுனே இரு. உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் கேரண்டி, உன் வாழ்க்கைக்கு நான் கேரண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் கையெழுத்து போட்டு கொடுக்குறான் பகவத்கீதையில். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாபத் உபாசதே, அப்படி உபாசிக்கிறாங்கன்னா அது தேஷாம் நித்திய, அவருடைய தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம். அப்படிப்பட்ட யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். யாருன்னா அனன்ய சிந்தையோடு இருக்கிறவங்களுடைய யோகக்ஷேமத்தை அப்படின்னு கீதையில் சொல்கிறான். பகவான் என்ன சொல்கிறான், உன்னுடைய எல்லா பாபம், அதனால் தர்மத்திலேருந்து நழுவிட்டா எனக்கு பாவம் வந்து சேராதுதான். நீ சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏகம் சரணம் வச்ச அகம் தான் சர்வ பாப்பி. அந்த பாவத்தெல்லாம் நான் போய்க்கிறேன்டா, மோட்ச விஷயம் உன்னை விடுதலை பண்ணுறேன். மாசுச்சு, அதை பற்றி கவலைப்பட, அதை பற்றி மனசு நினச்சி அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுன்னு இருக்காத, தைரியமாக தூக்கி போட்டு வா அப்படின்றார். மாசுச்சாக கவலைப்படாதன்றார் பகவான் கீதையில் சொல்கிறான். சரி, அப்போ இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, தஸ்மாத் ஏகேன மனசா சாத்வதாம் பதிஹி. யாருக்கு பதியான்? சாத்வதாம், சாதுக்களுக்கு பதியான். ஆஹா, சரி, சர்வஜீவ பதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, எல்லா ஜீவராசிகளுக்கும் பதின்னு சொல்லலாம் இல்லையா. இங்கேயா சாத்வதாம் பதின்னு? அப்படி யார் ஏகேன ஒருமுகப்பட்ட மனசோடு என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் பதி. எப்படின்னா, ஒரு கைம்பெண்ணானவள், கல்யாணம் ஆகாத ஸ்திரீயோ இல்லை கல்யாணம் ஆன ஸ்திரீயோ கணவன் இழந்தவர்கள், இல்லாட்டி கணவன் இல்லாமல் இருந்தால் அவள் தேவைக்கு என்ன பண்ணுவா? அவளே சம்பாதிச்சுக்கணும், என்ன, அவள் தேவைகளை அவளே பூர்த்தி பண்ணிக்கணும், அவளே ஓடி உழைக்கணும், கஷ்டப்படணும். அந்த பெண்ணுடைய கஷ்டம் எவ்வளோன்னு நிறைய பேர் தெரியும். அவங்க போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அந்த பெண் தனியாக தான் சம்பாதிச்சிக்கிறதுக்கு தானே வேலைக்கு போகணும், தானே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். அவளுக்கு தேவைகள்லாம் அவள் பூர்த்தி பண்ணுறதுக்கு தன் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கூட அவள் செய்யணும் அந்த பெண்ணானவள். ஏன்னா கணவனை இழந்திருக்கிறான் அப்படின்னா அவள் எல்லாமே அவள் பார்த்துக்கணும். ஏன்னா பதி இல்லாதவளுடைய நிலைமை என்னன்னா, பெண்ணானவள் தன் தேவைகளுக்கு எல்லாம் தானே பூர்த்தி பண்ணிக்கணும். அது ஒரு கஷ்டம் இல்லையா? அது மாதிரி தான் பகவானை இழந்தவர்கள், தெய்வமற்றவர்களாகிய, கடவுளற்றவர்களாகிய, பகவத் பக்தி இல்லாதவர்களுக்கு இருந்தாலும் தானே பிரச்சனைகளை சமாளிச்சுக்கணும். ஆனால் பகவத் பக்தர்களுக்கு என்னன்னா, ஒரு கணவன் உள்ள ஸ்திரீ மாதிரி. எப்படின்னா, ஒரு கணவன் ஆனவன் அந்த கணவனுடைய சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறான், தாம்பத்திய சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறான். அதே சமயத்தில் அவளுக்கு தேவையான பிள்ளைகளையும் அந்த கணவன் கொடுக்குறான். அவள் மூலமாக ஒரு மழலை செல்வங்களும் அவளுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் அதான்.
கணவன் பதிசேவை செய்ததுனால அர்த்தம் என்னென்னா பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது. சரி, அதுவும் கிடைக்குது. அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கணவன் சம்பாதிச்சு வந்து போட்டுடுறான். அவளுக்கு தேவையான சேலைகள், அதே சமயத்தில் துணிமணி, நகை நட்டு எல்லாத்தையுமே வந்து கணவன் செய்துடுறான். இவளுக்கு என்ன கஷ்டம்? அந்த கணவனை மனம் கோணாமல் அவனுக்கு பணிவிடை பண்ணுறது மட்டும்தான் இவளுடைய வேலை. அவனுடைய துணி துவைச்சி போகிறது, அவனுக்கு சாப்பாடாக்கி சமையல் செய்து வைக்கிறது, கணவனை எப்பொழுதும் விழுந்து சேவிக்கிறது. அப்படி யார் வந்து அப்படி ஒரு பதிவிரதையாக பதியை சேவிக்கிறதையே தன்னுடைய விரதமாக கொண்டவளாக இருக்கிறாளோ அவளுடைய தேவைகளை கணவன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுறான். அப்போ கணவனை உடைய ஒரு பெண்ணானவள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எல்லா தேவையும் அவன் பார்த்துப்பான். இவள் தேவை என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுன்னு கணவனுக்கு பணிவிடை செய்கிறது மட்டும்தான் இவன் வேலை. கணவனை சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் இல்லை. கணவனுக்கு முன்னாடி அலங்கோலமாக இல்லாமல் நல்லா அழகாக அலங்கரிச்சுட்டு நல்லா அவளுக்கு தேவையான அவங்க எப்படி சந்தோஷம் அடைவானோ கணவன் அந்தளவுக்கு அவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது. அவனுக்கு சாப்பாடோ என்ன தேவையோ அவன் துணிமணி துவைச்சி போகிறதில்ல, அவனுக்கு எதுவுமே குறை வைக்காமல் கர்த்தம பிரஜாபதிக்கு தேவஹூதி செய்த மாதிரி, கர்த்தம பிரஜாபதி தேவஹூதி செய்கிற மாதிரி, பரமேஸ்வரனுக்கு பார்வதி செய்கிற மாதிரி, யார் அந்த மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமி சேவை செய்கிற மாதிரி அப்படி யார் சேவிக்கிறாங்களோ ஒரு பெண்ணானவள் நிச்சயமாக அவர்களுடைய தேவைக்கு அவள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கணவன் செய்துருவான். அப்போ கணவனுள்ள ஒரு ஸ்திரீயானவள் எப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக அவளுக்கு எல்லா சௌக்கியங்களையும் கணவன் கொடுக்குறான். அதே சமயத்தில் தன் தேவைகளை பூர்த்தி பண்ணுறான். இவளுக்கு எந்த வேலையும் கிடையாது. கணவனை சந்தோஷப்படுத்துறது, அவனுக்கு தேவையான சேவை செய்வது மட்டும்தான் இவளுக்கு வேலை. வேறு எதுவும் பெருசாக இவள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அந்த பெண்ணானவள். அது மாதிரி பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் நாமெல்லாம் மனைவிகளாம். பகவான் மட்டும்தான் புருஷோத்தமனாம். பகவத்கீதையில் புருஷோத்தம யோகம்னே ஒன்று இருக்குது. வேதத்தில் புருஷ சுத்தம்னு ஒரு சுத்தம்னா புருஷன்னா அவன் தான். அந்த புருஷன் பார்த்துப்பான் நமக்கு அதுதான் சாத்வதாம் பதிகி. அப்படிப்பட்ட சாதுக்களையே மனைவிகளாக கொண்டவன் பகவான். அப்படிப்பட்ட சாதுக்களையே நம்மை போன்ற பக்தர்களையே மனைவிகளாக கொண்டவன் பகவான். அதனால் சாத்வதாம் பதி அப்படின்னு பதம் போட்டிருக்கீங்க. அப்போ சாதுக்களுக்கு பதியாக இருக்கிறான்னா மற்றவங்களுக்கெல்லாம் என் பதியாக இல்லைன்னா அவர்கள் யார் என்ன வேணுன்றவங்களோ அவங்களுக்கு நான் பதி, யார் என்ன வேணான்றாங்களோ அவங்களுக்கு நான் எப்படி இது பண்ண முடியும்? யோகக்ஷேமத்தை வகிக்க முடியும் இல்லையா? யோகக்ஷேமத்தை வகிக்கணும்னா அவர்கள் சாதுக்களாக என் பக்தர்களாக இருந்தால் தானே நான் அவங்களுக்கு செய்ய முடியும். என் மனைவி இப்போது இன்னொருத்த மனைவிக்கு இவன் செய்ய முடியுமா? ஒரு கணவன் தன் மனைவிக்கு தானே அவன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்போ ஊரில் இருக்க எல்லா ஸ்திரீகளும் அவன் செய்ய முடியுமா? இல்லை. தன் மனைவியை காப்பாற்ற வேண்டியது தான் அவனுடைய பொறுப்பு, அவனுடைய கடமை. அது மாதிரி தன்னை அண்டி இருக்கிற சாதுக்களுக்கு பகவான் செவ்வனே யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துக்கிறானாம். அப்போ என்னன்னா துணிஞ்சட்சி வான்றார் ஏகேன மனசா அப்படின்றார். நீ எல்லா தர்மத்தையும் தூக்கி போட்டு சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகன், என் சேவைக்காக உன்னை அர்ப்பணித்து விடு. என பிரகலாதன் அதான் செய்தார், பலி சக்கரவர்த்தி அதான் செய்தார், அம்பரீஷன் அதான் செய்தார், சுகாச்சாரியா அதான் செய்தார், பரிசுத்தா அதான் செய்தார். எல்லா மகாத்மாக்களும் அப்படி செய்யாதவங்க நிலைமை என்னென்னா இரணிகசிபு இவங்கெல்லாம் வந்து நல்லா செவ்வனே தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க. எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜனாக இருந்தான். எல்லாம் ஓகே. கடைசியில் என்னன்னா குடும்பத்தை நல்லா தான் காப்பாற்றினான். அவனை சேர்ந்த அசுரர்கள் எல்லாரையும் நல்லா தான் காப்பாற்றினான். யாருக்கும் கொடுமை பண்ணல. இவனை எதிர்க்கிறவங்கள தான் கொடுமை பண்ணாத, மற்றவங்க யாரும் இம்சை பண்ணல. அப்போ அவன் நல்லா தான் பண்ணான். கடைசியில் என்னென்னா கிருஷ்ண பக்தி அற்றவனாகி அவன் கிழித்தெறியப்பட்டான். அந்த இரணிகசிபு இரண்யாக்ஷனும் அப்படி தான் வதம் பண்ணப்பட்டான் வராகமூர்த்தியால். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை என்னென்னா மரணத்தில் முடியும் அப்படின்னு அர்த்தம். பிரகலாதன வாழ்க்கைலாம் வந்து சேஃப்டி, பக்தர்கள் வாழ்க்கை வந்து என்னென்னா சேமத்தில் முடியும். அப்போ அவர்கள் எப்பொழுதுமே வந்து பகவத் சேவையில் ஈடுபட்டு சுதர லோகத்தில் இன்றைக்கும் பலி சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் பகவான் மெய்காப்பாளனாக இருக்காங்கன்னா அவங்களெலாம் வாழ்க்கை சேஃப்டி ஆயிடுச்சு. அவங்களெலாம் மோட்சம் சித்தித்து விட்டது. இரணிகசிபமும் பின்னாடி மோட்சம் அடைஞ்சான்றது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் பகைச்சதுனால என்னாச்சுன்னா அந்த சமயத்தில் அவன் கீழ்த்தெறியப்பட்டான், மரணம் அடைஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மரணம் அடைஞ்சான்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? துரியோதனெலாம் அப்படி தான் மரணம் அடைஞ்சான் பகவானை பகைச்சதுனால. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பகவான் கிருபாலு, பகவான் கையால் வதம் பண்ணப்பட்ட கம்சன்லாம் கூட மோட்சம் கொடுத்தான். நினைவு வந்து பகவத் சிந்தனை இது, அது வேறு விஷயம். அது தனி, அது விடுங்க. ஆக மொத்தம் பகவானை மறந்து செயல்படுகின்ற வேணன் முதலானவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நரகத்தில் தான் போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே விஷயத்தில் இதே பாகவத்தில் பார்க்குறோம்.
அப்போ நம்ம எதை கடைப்பிடினா தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோதவ்யா. என்ன பண்ணணும்னா அழகாக உட்காந்து கிருஷ்ண கதைகளை கேட்கணும். இதான் நம்மளுக்கு வேலையே. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யச்ச, பகவானுடைய புகழை பாட வேண்டும். ஒன்று ஸ்ரோதவ்யா கதை சொல்கிறவங்க தான் கேட்கணும், இல்லை நாமளே அவனுடைய புகழையை பாட வேண்டும். இல்லையா ஒன்றும் இல்லை, இப்போ உட்காந்து கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்ணோம் ராமநாமம், அதுமாதிரி கீர்த்தனம் பண்ணு. அப்போ ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யச்ச. அதுக்கப்புறம் என்னென்னா தேயா, அதையே பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்குது. வேறு சிந்தனையே வேணாம். குடும்பம் எப்படி நடத்துறது, நாளைக்கு கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும் இது கட்டணும், அதை சிந்திக்காமல் தேயா யாருன்னா பகவானை பற்றி சிந்திக்கணுமா. ஏகேன மனசா, இந்த ஒருமுகப்பட்ட மனசோட கிருஷ்ணனை மட்டும் சிந்திக்கிறது தான் நம்ம வாழ்நாளை பயன்படுத்தணுமா. நான் சொல்ல பாகவதம் சொல்லிடுது. என்ன தப்பாக நினைக்காதீங்க. இங்கே சொல்லக்கூடிய அப்படியே டைரெக்டாக அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இதுதான் விஷயம். மொத்தத்தையும் தூக்கி போட்டு வாழ்றான் பகவான். பாகவதம் அப்படி தான் சொல்லிடுது. ஏகேன மனசானா என்ன அர்த்தம், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மனசு வச்சுக்கோ, இதில் கொஞ்சம் மனசு வச்சுக்கோ, அந்த கவலையும் பட்டுனரு, இங்கே கிருஷ்ண பக்தியும் பண்ணு, உலக கவலையும் பட்டுனரு, பிரச்சனைகளையும் மனசில் ஏற்றிக்கோ, நீ துன்பப்பட்டுனரு, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்குது, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்குதுன்னு பலவித கஷ்டங்களை, ஃபீஸ் எப்படி கட்டுறது, இது எப்படி கட்டுறது, நம்ம பசங்களுக்கு, அதுக்கப்புறம் எப்படி நாளைக்கு கல்யாணத்தை எப்படி நடத்துறது, அது பொருள்லாம் போய் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், போடுவோம், அதை இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாத. ஏகேன மனசானா கிருஷ்ண பக்தியில் மட்டும் ஈடுபடு. வேறு இந்த அலுவல்கள், இந்த பௌதிகமான இந்த இல்லற விஷயங்களில் போய் ஈடுபடாது. கிரகமேதினா இந்த இல்லற கவலைகளில் போய் மனசில் ஏற்றிக்காத, இந்த பாரத்தை சுமந்துக்காத, அதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். யோசனை நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா ஏகேன மனசா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கிருஷ்ண மட்டுமே தியானம் பண்ணு. ஏகேன மனசா பகவான், அவன் என்ன, அவன் பகவான், அவனுக்கு தெரியும் உனக்கு உனக்கு என்ன செய்யணும். அவன் இறைவன், பகவான்னா இறைவன். 6 ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மஸ்ய ஹி யசஸ்ஸ்ரியா, அப்போ ஞான வைராக்கியஸ்ய இதிரினஹ ஷட்குண பகைதி ஷட்குண. அப்படிப்பட்ட இந்த 6 குணங்கள் யாருக்கு பூர்ணமாக பொருந்திருக்கிறதோ, 6 ஐஸ்வரங்களுக்கு பூர்ணமாக பொருந்து, அப்படிப்பட்டவன் தான் பகவத் சப்தத்துக்கு உரியவன் இல்லையா. அப்படிப்பட்ட பகவான் அவன் தான் சாத்வதாம் பதிகி. இப்படிப்பட்ட ஏகேன மனசோட பகவான் பக்தியில் ஈடுபடுறவங்க ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யச்ச, அவங்களுக்கு பகவான் பதியாக இருந்து ஒரு கணவன் ஒரு மனைவியுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்மளுடைய பக்தருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறான் நான் பகவான். நான் பாகவதம் சொல்லிக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒன்று தான், ஏகேன ஒன்றே தான். என்னென்னா மனசா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யச்ச. பகவானுக்கு டெய்லி பூஜைகள் பண்ணுங்கள், கற்பூர ஆரத்தி எடுங்க, பகவானுக்கு வெத்தல் பாக்கு தாம்பழம்லாம் வச்சு பகவானுக்கு பூஜைகள் பண்ணுங்கள். காலையில் எழுந்த பூஜைகள் பண்ணுங்கள். பூஜ்யச்ச நித்தியதா, டெய்லியும் பூஜை பண்ணு. பகவானுடைய கதைகளை கேளு, பகவானுடைய கீர்த்தனங்களை கேளு, பகவானுக்கு பகவானையே தியானம் பண்ணு, பகவத் கதைகளை பற்றி பேசு, பாகவத பாராயணம் பண்ணு. அதான் ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யச்ச தேயா பூஜ்யச்ச நித்தியதா. இதான் நம்ம செய்ய வேண்டியது, டெய்லி செய்ய வேண்டியது இதுதான். நித்தியதானா டெய்லியும். இப்படி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுன்றது அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. அனுத்தியாசினாயுக்தா கர்ம கிருந்தி நிபந்தனம். உன்னுடைய கர்ம மூட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த சஞ்சித கர்மாலாம் மூட்டையாக இருக்குதுல, கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அதெல்லாம் வெட்டி எறிஞ்சிடுமா. துண்டாக அந்த மூட்டையை கட்டி எறிது. உனக்கும் அந்த மூட்டைக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கர்ம மூட்டைக்கும். அப்படின்னு துண்டாக கத்திரிச்சு எறிஞ்சிடுமா. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் விரிவாக. அப்படின்னா பாகவதர்கள் கடைப்பிடித்த வழி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த முன்னோர்கள் போன வழி தான். பிரகலாதன், அம்பரீஷ மகாராஜா, பலி சக்கரவர்த்தி, பரிஷத்து, சுகாச்சாரி, இவங்கெல்லாம் கடைப்பிடிச்ச அதே வழியில் நம்ம போயிட்டோம்னா போதும். வேறு ஒன்றும் நம்ம புதுசாக பண்ண வேண்டியதில்லை. இவங்க பின்னாடியே நம்ம அப்படியே போயிட்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கை சேஃப்டி. இதுதான் செய்யணுன்னு இங்கே சொல்லியிருக்கு. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி சோதவ்யா கீர்த்திதவ்யச்ச தேயா பூஜ்யச்ச நித்தியதா. அதானே சொல்லியுது. என்னது சோதவ்யா கீர்த்திதவ்யச்ச தேயா பூஜ்யச்ச நித்தியதா. கரெக்டு, அதான் சொல்லியிருக்கு. அதை மட்டும் செய்தால் போதும். நம்ம செய்ய வேண்டியதை விட்டு செய்யத்தகாதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத கவலைகள் பட்டுது, செய்யத்தகாத வேலைலாம் செய்துக்கின்னு எதனால் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா சம்சித்திர ஹரி பகவானை சந்தோஷப்படுத்தாததுனால நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். நோக்கம் என்ன, நீ வர்ணாசிரம தர்மங்களே சரியாக கடைப்பிடிக்கிறப்பா, சரி இந்த பகவானுக்கு பூஜை பண்ணல, இது பண்ணல,
சரி, உன் இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் சத்திரிய தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், எல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? அது பின்னாடி உள்ள நோக்கத்தை புரிஞ்சிங்கன்னா அந்த நோக்கத்தை அல்லவா டைரெக்டாக கடைப்பிடிக்கணும். பகவானை சந்தோஷப்படுத்தினா தானே நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நீ வர்ணாசிரமம் மட்டும் கடைப்பிடிச்சேன்னா நிம்மதி சிரம ஏவகி கேவலம். அதனால் துன்பம் தான் மிஞ்சம், அலைச்சல் தான் மிஞ்சம். விருப்பம் இல்லாத நம்ம வேலைகள்லாம் செய்யணும், உத்தியோகம்லாம் செய்யணும். ஏன்னா அதில் பகவான் சந்தோஷம் அடையலை. அப்போ நீயே சந்தோஷமாக இருக்க முடியாது. அது யாருக்கு தான் வேலைக்கு போகிறது பிடிக்கிறது? யாரு தான் நம்ம உத்தியோகத்துலாம் பார்க்கறதுக்கு பிடிக்கிறது? கஷ்டப்படுறோம். ஏன்னா அதில் பகவான் சந்தோஷம் அடையலை, அதனால தான் நீ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற. சிரம ஏவகி கேவலம், வெறும் சிரமம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஆனால் அந்த வர்ணாசிரம தர்மங்களுடைய நோக்கம் என்னென்னா பகவானை சந்தோஷப்படுது. அப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். சம்சித்து அதான் அப்போ தான் வாழ்க்கையில் நீ கரெக்டாக வெற்றி, உன் வாழ்க்கை சக்ஸஸ். ஓகே, நீ வாழ்க்கையில் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிட்ட. நீ சக்ஸஸ் ஆனதுக்கு அடையாளம் என்னென்னா நீ பகவானை சந்தோஷப்படுத்துறது. சம்சித்திர் ஹரிதோஷனம். அது இல்லாமல் நீ சிரமப்பட்டு இருந்தால் சிரமையவகி கேவலம். அப்போ பிடிக்காது வாழ்க்கை. அப்பா ரொம்ப கஷ்டம், வேலையாக முட்டிலாம் வலிக்குது, கை காலெலாம் வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது, என்னை பெட்டை நிமித்திட்டாங்க இன்றைக்கி, வேலை டைட்டான ஒர்க்கு, அனலில் வேலை அப்படியே அனலாக இருக்குது. இப்போது அலுமினியெல்லாம் உருக்குறாங்க, அங்கே அனலில் போய் நிற்கிறாங்க, அப்படியே ரத்தம் சுருண்டி போயிடும், எலும்பு தோலுமாக ஆயிடும். அந்த வேலைலாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? அந்த அலுமினியம் உருக்குறது, அது மாதிரி வேலைலாம் செய்கிறாங்க, இந்த சிம்சனில் பார்த்துருக்கேன். அப்போது அதெல்லாம் வந்து என்னென்னா எவ்வளோ கஷ்டமான வேலை அதெல்லாம். அப்போது ஸ்ரமயேவகி கேவலம், இதில் பகவான் சந்தோஷம் அடையலை. பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலால் நம்ம செய்தோம்னா சபாஷ். அப்போ வர்ணாசிரம தர்மங்களில் பகவான் நோக்கம் என்ன? பகவான் சந்தோஷம் அடையுது. அது இல்லை அப்படின்னா பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலாக செய்யணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தஸ்மாத்து ஏகைன மனசா. அப்போ ஒருமுகப்பட்ட மனதோடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத் சேவையில் ஈடுபடுங்க டைரெக்டாக. அப்போ தான் பகவான் சந்தோஷம் அடைவான். இதனால்தான் நம்ம கர்ம வினைகளானது வெட்டி எறியப்படும். அனுத்தியாசினா யுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம். கர்ம முடிச்சுகளை பகவான் கத்திரிச்சு எறிஞ்சிடுவானா. இனிமேல் உனக்கு வந்து இனிமேல் மீண்டும் ஒரு பிறவி கிடையாது, மீண்டும் ஒரு மாத கற்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மீண்டும் ஒரு மாத கற்பத்தை பார்க்கணும், அது கர்ம வினை வேணும். அந்த கர்ம வினை தான் உனக்கு வெட்டி எறிஞ்சிட்டனே, அப்போ மீண்டும் ஒரு மாத கற்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். அப்போ இது மகான்கள் தான் உதாரணம் எல்லாம் இல்லையா? அதுதான் நம்ம உத்தவர்லாம் என்ன கடைப்பிடிச்சார், அக்குரெல்லாம் என்ன கடைப்பிடிச்சார், வசுதேவர், நாரதர் எல்லாம் என்ன கடைப்பிடிச்சாங்களோ அதை கடைப்பிடிச்சா போதுமானது. சரி, இந்த 2 ஸ்லோகத்துக்கு இப்போ விளக்கம் பார்த்தோம். இப்போ அனுத்தியாசினா, அதாவது என்னென்னா பகவானை தியானம் பண்ணுறதே வந்து ஒரு கத்தியாக மாறி அனுத்தியா அசினா கத்தி, அனுத்தியாசினா யுக்தாக கர்ம கிரந்தி, நம்ம அதுவே கத்தியாக மாறி நம்ம கர்ம வினைகள் எல்லாம் வெட்டி எறிஞ்சிடுமா. கர்ம மூட்டைகள்லாம் நம்மளுக்குள்ளே தொங்கின்னு இருக்கு இல்லையா, நம்ம சூட்சம சரீரத்தில் அதெல்லாம் துண்டித்து அது தூளாகிடுமா, வெட்டி எறிஞ்சிடுமா. அந்த கர்ம மூட்டையின் மேல் நீ சுமக்கணும், கர்ம மூட்டையை இனிமேல் நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை. உன் பாரத்தை பகவான் குறைச்சிட்டான். இனிமேல் கர்ம மூட்டைகளை சுமக்கணும் அவசியம் இல்லை, உனக்கு பிரச்சனைகளும் கிடையாது. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சாச்சு, அவள் தான். அந்த கர்ம மூட்டைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போது கர்ம கிரந்தி நிபந்தனம். எதிராக வெட்டி எறிஞ்சிருந்தா நீ பூஜைலாம் பண்ண பாரு, இத்தனை நாள் பூஜை பண்ண, இத்தனை நாள் கதை கேட்ட பற்றியா, கதை கேட்ட, இத்தனை நாள் கீர்த்தனை பண்ண, இத்தனை நாள் பகவானை தியானம் பண்ணேன், இப்படிலாம் பகவானுடைய கதைகளை பதிவழி, இத்தனை நாள் கீர்த்தனை பண்ண, இத்தனை நாள் வந்து பகவானுடைய புகழை பேசணும் இல்லையா. இந்த தியானம்லாம் இதெல்லாம் ஒரு கத்தியாக மாறி உன் கர்ம முடிச்சுகளை வெட்டி எறிஞ்சிச்சான், அப்படி சொல்லப்படுது. அனுத்த ஆசனா யுக்தாக கர்மகிருந்த சிந்தந்தி கோவிதாஸ்தி கோண குறியாத் கதாரத்தியம். அப்படியேப்பட்ட இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் போது அந்த கதையில் யார் தான் அந்த ருச்சியை வளர்த்துக்க மாட்டாங்க கிருஷ்ண கதையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பகுதியில். நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க என்னென்னா, ரொம்ப நேரம் சொன்னால் எங்களால் கேட்க முடியல, கொஞ்சமாக சொன்னால் கேட்க முடியும் அப்படின்ட்டு நேரத்தை ஷார்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த 2 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம், 3 ஸ்லோகத்துக்கு அர்த்தம், 3ஆவது ஸ்லோகத்துக்கு லைட்டாக பார்த்தோம் அர்த்தம். அதான் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம. ஏன்னா நல்லா விரிவாக சொல்லலாம், ஆனால் நிறைய பேர் வந்து அது விருப்பப்பட மாட்டாங்க. ரொம்ப நேரம் சொல்கிறது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது, அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு அப்படி இதுவாக இல்லை.
ஷார்ட்டாக சொன்னால் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரி, அதனால் வந்து இந்த 2 ஸ்லோகத்தை மட்டும் இப்போ விளக்கம். இந்த சீக்கிரமாக முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் இல்லை, அதான் விஷயம். சரி. ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த ஜெய் ஜானிகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ஹர நம பார்வதிபதி ஹர மகாதேவ சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜுக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய், சீதாபதி ராம 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 ஆஞ்சநேய ராம ராம ஸ்ரீ ராமராம் சிங்கத்துக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय. ராம ராம ராம.